நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, வரக்கூடிய குரு பகவானுடைய நல்லா பாருங்க, குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி பிளே தமிழ்ல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது நல்லா பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கடக ராசியில பாசமான ராசியில அன்பான ராசியில உச்சமாக போறார் இந்த குரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் விஸ்வரூபம் எடுக்கிறார். எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஒரு புதுசா ஒரு முகத்தை பார்க்க போறீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. யாருக்கு? ஜாதகத்தை எடுத்து திசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை. எப்படிப்பட்ட கர்மாவையும் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். யாருமே பிரச்சனை வாழ முடியாதுங்க. அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இந்த குரு பயிற்சி வீடியோ பிளே தமிழ்ல பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான ஒரு ரகசியான பதிவு இதில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நான் ஓப்பனா சொல்றேன், யார் சனி திசையோ குரு புத்தியோ குரு திசையோ யாருக்கெல்லாம் நடக்குது அந்த 12 ராசியில அவங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. 7.5 சனி, சனி பகவான உள்ள பிடி எல்லாத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு அதுல இருக்கு. அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த குரு பகவான் எப்படி எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை எல்லாத்துக்கும் குரு. அப்படிப்பட்ட குரு நல்ல ஒழுக்கமான குரு, உச்சமான குரு. என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார், இப்ப 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை பார்க்க கூடாது கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தான் இந்த துலாம் ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 7வது ராசி. மக்களுடைய தொடர்புல ஃபர்ஸ்டா போகக்கூடிய ராசி. குடும்பத்தை பத்தி மனைவியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி துலாம். துலாம் துலாம் சொந்த கால நிற்கக்கூடிய ராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி. இதனால துலா ராசிக்காரங்க தான். இது வந்தாலும் சரி, பார்த்துக்கான திறமை இருக்கும். இவங்களுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும். ரொம்ப எல்லா கலைகளை டக்குன்னு கற்றுக்குவாங்க. நீங்கள் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் இல்லை படிப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டாக அதை கற்றுக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேணும்ல, அது நிறைய இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய கற்பனைகள் நிறைய இருக்கும். என்ன கொஞ்சம் பதஷ்ட குணம் கொஞ்சம் அதிகம் உங்கள்கிட்ட. இது மட்டும் தான் இந்த துளாராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த உச்சமான குரு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம், உடம்பு ஆரோக்கியம், இந்த தோஷத்தை நீக்கிறது, பணம், பொருள், வீட்டில் நல்ல காரியம் நடக்கிறது, குழந்தை, திருமணம், ஒரு மதிக்கக்கூடிய நல்ல ஊரே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய எல்லாமே இந்த குரு பகவான் தான். ஒன்றும் இல்லை, ஆசிரியர் குரு தான், வழக்கறிஞர் குரு தான், நீதீஸ்வரர் குரு தான், ஒரு லீடரான ஒரு விஷயத்துக்கு போன குரு தான். இவ்வளவுக்கு குரு பகவான் வர்றாரு. அதனாலதான் இந்த குரு, அதுவும் இந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சமான குரு வருது. அதனாலதான் உங்களை நான் எல்லாருமே ஜாதகத்தை பார்க்க சொல்றேன். ஏன்னா 10ல குரு. எப்படி? 10ல குரு கேந்திர குருவாக உங்களுக்கு உருவெடுத்து வர்றாரு. கேந்திர குருவாங்க இதுக்கு பேர். 10ல குரு ஒரு பலவழி சொல்லுவாங்களே, 10ல குரு பழைய பதவி போயிருங்க, புது பதவி வருங்கம்பாங்க. இதுக்கு ஒரு பேர் உண்டு. நல்லா பாருங்க, குருபவன் உங்களுக்கு எத்தனை வீட்டறிவு தெரியுமா? ஏமா உங்களுக்கு நல்லது கொடுப்பாங்க? 3ஆம் வீட்டறிவு. உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு விஷயத்துல போனால் வெற்றி கிடைக்கணும்ல, அதை முடிவு பண்ணக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். உங்களுடைய சகோதர உறவு, வெற்றி, முயற்சி, தகவல் தொடர்பு, எழுத்து, கணிதம் எல்லாமே குரு பகவான் தான். உங்க மேல கேஸ் இருக்குமா இருக்காதா எல்லாமே குரு பகவான் தான் முடிவு பண்ணணும். அடுத்து 6 நல்ல வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா அது குரு தான் முடிவு பண்ணுவார். உங்களுக்கு எத்தனை பேர் எதிரியா இருப்பான், எத்தனை பேர் இருக்க மாட்டான், அப்படிப்பட்ட எதிரியை நீங்க எப்படி ஜெயிப்பீங்க இதையும் முடிவு பண்றது குரு பகவான் தான். நோய், எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு எல்லாமே காட்டக்கூடிய குரு பகவான் தான். நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அப்படிப்பட்ட அதிபதி பாருங்க. இப்ப பாருங்க, 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவர் குரு சுயசாரத்தில் நின்னாரு. சுயசாரத்தில் நிற்க கூடாது. என்னைய பொறுத்தவரை சுயசாரத்தில் நின்னாவே கொஞ்சம் பிரச்சனை தான். ஒன்றும் இல்லை, குரு பகவான் உங்க லக்ன ரீதியில ஒன்றும் இல்லை. நம்ம உடம்புல 9 கிரகம் இருக்குல்ல, அந்த 9 கிரகத்துல குரு பகவான் கொஞ்சம் வீக்கா இருந்துட்டானா கண்டிப்பா கடன் இல்லாம ஆளே இருக்க மாட்டீங்க, மருத்துவமனைக்கு போகாத ஆளே இருக்க மாட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கேட்டு பாருங்க, வேலை போச்சு, வேலை அதிகாரிட்ட பிரச்சனை இருக்கு, இல்லை மேலதிகாரி வேலை பார்க்கணும், வேலை பார்க்குற கீழே உள்ள வேணால பிரச்சனை வந்துச்சு, சம்மந்தம் இல்லாமல் வேலையை தூக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. நிறைய பேர் வெளிநாட்டு வெளி உள்ள வேலை பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க.
படிப்பு கல்வியில் எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்கல என்னுடைய குழந்தை, அடுத்து என்ன படிக்க வைக்கணும் எனக்கே தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குன்னு நிறைய சொல்லுவீங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு, கேஸு வழக்கு தடை தாமதம் நிறைய ஒரு தடங்களை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. யார்? துளாராசிக்காரங்க இருங்க. சகோதர உறவு, தாய்மாமன் உறவு, ஏதாச்சும் ஒரு சொத்துல வழக்கு, ஒன்றும் இல்லை, இடம் பூமி சொந்தமாக வீடு கட்ட முடியல, சொந்தமாக சொத்து வாங்க முடியல, நான் சொந்த காலம் நிற்க முடியல, இப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு நிறைய பேர் உள்ளாகி இருப்பாங்க. அப்படியே வருமானத்தை இறுக்கி பிடிச்சிருக்கும், வருமானமே சரியாக இருந்திருக்காது. குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு கலகமோ, திருமணத்தில் இருக்க தடையோ, நண்பர்களை கூட்டாளி நிறைய பிரச்சனையோ, எல்லாமே அப்படியே தொழிலையும் ஒரு மந்தமான தன்மையை நிறைய கொடுத்து அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணி வச்சு. சரி, இவனால ஸ்டாப் பண்ணிருச்சு, இப்போ நல்லது செய்யுமா? எப்படி செய்யும்? என்ன எதை வச்சு சொல்கிறீங்க நல்லது செய்யணும்? நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கு சனி பகவான் போய் 6ஆம் இடத்துல இருக்கார், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் சனி பகவான் உச்சமாக போகிறார். நான் ஏன் நல்லது நடக்கணும் காரணம் சொல்லிடுறேன். உங்கள் ராசியில் சனி பகவான் உச்சமாக போகிறார். சனியுடைய நட்சத்திரத்தை இந்த குரு பகவான் போக போகுது. ஒரு பலவழி சொல்லுவாங்க, சாரம் பார்க்காத ஜோதிடர் சூரம் பகவான். அப்போ நான் ஏன் சனி பகவானை பாருங்க ஜாதகத்தை பாருங்க, குருவை பாருங்க ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்? சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தால் இப்போ எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு நல்லவர். எப்படி சொல்லணும்? ராசிக்கு நல்லவர், ஆனால் ஜாதகத்தை நல்லவரா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஜாதகத்தை பார்க்காம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? துளாராசிக்காரங்க. ஏன்னா 4க்கும் 5 கோடி வர்றாரு. 4னா குடும்பம், ஒழுக்கம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, ஆசை எல்லாமே குரு தான். அப்போ அவர் போய் 6ஆம் இடத்துல இருக்காரு. அந்த இடத்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. பாருங்க, கெட்ட இடத்த அவர் பார்க்குறாரு. குருவுடைய பார்வை நேரப்படுது. அப்போ குரு சனி மட்டும் யோகமாக இருந்தால் இப்போ எல்லாத்துக்குமே டாப்பாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சொன்ன விஷயம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குரு சனி நல்லா இருந்தால் இப்போ எல்லாமே டாப்பாக வரும். ஒன்றும் இல்லை, வேலை கிடைக்காதவங்க நல்ல வேலை சூப்பராக நல்ல. நான் முதல் பலனே சொல்கிறேன், 9ஆம் இடத்தை பார்க்கறனால 9ஆம் பார்வைங்கிறது பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்குறதுனால பதவி உயர்வே வெளிநாட்டு வெளியூரில் கிடைக்குங்கிற விஷயத்த நான் கொடுப்பேன். ஏன்னா அதுக்கான நேரம் நல்லா இருக்குது. உங்களுக்கு பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். இது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அந்த குரு பயிற்சி வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், வெளியூரில் வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவீங்க. அதில் வந்து விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வேலை உத்தியோகத்துக்கு நான் எந்த ஒரு கெட்டது நான் சொல்ல முடியாது. ஆனால் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் இப்போ எல்லாமே டாப்பு. இப்போ வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா? ரெண்டுமே வாங்கி தான் ஆகணும். இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை பேர் உங்களுக்கு துளாராசி உங்கள் நண்பர்கள் கூட்டாளி இருந்தால் சொல்லிடுங்க. இங்கே இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டுவீங்க அப்படிங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இப்போ கண்டிப்பாக 100க்கு 100% குரு பகவான் கொடுப்பார். 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் பணம், பொருள், நகை, வீடு, இடத்தை அவர் பார்ப்பதனால இந்த யோகம் இருக்குது. நான் காரணம் இல்லாமல் சொல்லலை. ஒன்றா அதேமாதிரி அதில் ஒரு வில்லங்க இருக்குது பார்த்தீங்களா, கேஸு, சொத்துல இந்த இடத்த விற்றா இவ்வளோ பணம் வரும், அந்த இடத்த விற்றா அவ்வளோ பணம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பணமாக வந்து சேர்ந்துடும். ஏன்னா அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரே, வீடு, வண்டி, வாகனம் இடம் பார்க்குறாரு. கண்டிப்பாக அமையும். ஒன்று நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டணும், இல்லை வண்டி வாகனம் வாங்கணும். இந்த வண்டி வாகனம் சுட் பண்ணுறவங்க, அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே செம்ம லக்கு. ஏன்னா இவ்வளோ விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த குரு பார்க்குறனால இந்த பலன். ஆனால் குரு நல்லா வரா கட்ட வர ஜாதகத்தை பார்க்காம சொல்ல முடியாது யாருக்குமே. ஏன்னா 10ல் குரு பதவியை தூக்கி போட்டு புது பதவி கொடுப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ தொழிலாம் டாப்பாக வரும் நிறைய பேர். உங்களுக்கு எல்லாமே தொழில் உத்தியோகம் தாங்க. இப்போ சிந்தனை உனக்கு வேறு எதுவுமே விடாதுங்க. வேலை, தொழில் உத்தியோகம், சிந்தனை உனக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காதுங்க. துளாராசியை கொடுப்பாரு, நல்லா டாப்பாக கொண்டு போகும். நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். லாபத்தை, பொருளாதார வருமானத்தை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு அந்த உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு, மருத்துவ சொல்ல நிறைய பண்ணிட்டு இருந்தது, மருத்துவ செலவுமே வராது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்கள் வேலை செய்யும். கணவன் மனைவிக்குள்ள திருமணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும். 2வது திருமணம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அமையும். இதையும் தாண்டி மனைவி கணக்குள்ள ஒரு மன வருத்தம் தீர்ந்துடும். சனி பகவான் நல்லா இருந்தால் இது எல்லாமே டாப்பாக இருக்கும், எல்லாம் இருக்காது. அதேமாதிரி பாருங்கள், வெளிநாடு, வெளியூர் நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கமிஷன் யாரும் இப்போ எடுங்க, லாட்ரி வருது 2, 4, 6 பார்க்குறாரு. லாட்ரி சீட் எடுத்தால் உடனே அடிங்க. 2ஆம் இடத்து குரு பகவான் 10ஆம் இடத்துல பார்க்குறதுனால கண்டிப்பாக பணம் பொருளாகவே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதகம் போங்க வட்டி நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலைக்கு இங்கே எழுதுவங்க, கண்டிப்பாக எழுதுங்க. அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு கல்வியில் எந்த ஒரு தரங்களையும் குரு கொடுக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்ல பலன் மட்டும் தான் கொடுப்பார். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எழுதிய வச்சுங்க துளாராசி என்பவர்களே. விளையாட்டுத்துறை, எழுத்துத்துறை, கமிஷன் துறை, ஐடிஎஃப் ஃபீல்டு, பேங்கில் எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. இப்போ நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அதில் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதில் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து தூக்கி வச்சோட முதல் நட்சத்திரமே சித்திரை தான். தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நிறைய திறமையான குணம், அறிவான குணம் கூட நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு குடும்பம், வருமானம், பொருளாதார இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும். யார் சித்திரையில் பிறந்தாலும் நல்ல ஒரு மாற்றம் வேலையை செய்யுது.
எந்த காரியம் எடுத்தாலும் சித்திரை நட்சத்திரம் எல்லாமே டாப்பாக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய காலம் சொல்கிறேன். ஏன்னா இது நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரம் நல்ல ஒரு அனுகூலமாக வருது. எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்குது. ஏன்னா செவ்வாய் பாருங்க 2க்கு 7 கூடியவர் வர்றாரா சித்திரை நட்சத்திரம். நல்லா இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ வருமானத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி, ஃபேமிலியை பற்றி, கல்யாணத்தை பற்றி, திருமணத்தை பற்றி, புதுமட்ட ஒரு நல்ல பேரை பற்றி சிந்திப்பீங்க. இப்போ எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக ஒரு நல்ல ஒரு யோகம் தேடி விட்டு கூட பயிற்சியாக சொல்கிறேன். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து சித்திரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுவாதியில் பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய வெறி இவங்கள்ட்ட நிறைய இருக்குது. நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்க பிறந்தவங்களுக்கு திறமையை நிரூபிக்கணும்னு சொல்லி இந்த சுவாதியில் பிறந்தவங்க ரொம்ப சிந்திப்பீங்க. கவலையப்படாதீங்க. சுவாதியில் பிறந்த அனைவருக்குமே நல்ல யோகம் தான். இனிமேல் கெட்டதே கிடையாது. கெட்டதை தூக்கி வீசிடுங்க. நல்லது உங்கள் பக்கம் தேடி வரும். யார்? சுவாதியில் பிறந்தவங்க சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல இருந்து பாருங்க, அவர் போகக்கூடிய நட்சத்திரம் சூப்பராக வர சதயம் அவிட்டத்தில் உங்களுடைய சுயசாரத்தில் இறங்கிடுவார். எப்போ தெரியுமா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் வந்து அவிட்டம் தான். சரியான லக்கு அவிட்டத்தில் போகும்போது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சுதல் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி அவர் தானே. நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். யார்? இந்த 2க்கும் 7 கூடிய அதிபதி சரத்தில் போகிறோம்ல, வருமானம், பொருளாதார, இன்கம், கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்கும் சுவாதியில் பிறந்தவங்க. அடுத்து விசாரணத்தை பிறந்தவங்க. எதுலேயும் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்குது. எது வந்தாலும் பயப்படாதீங்க. விசாரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வருது. இதுமே கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது. எப்படி? விசாரத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு உங்கள் பக்கம் நெருங்காது. எல்லாமே நல்லதாக தான் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக காட்டுது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள். சுபசெலவு, சுபகாரியம், கடன் இருக்காது, பகை இருக்காது. எந்த பேங்க்கில் போய் லோன் கடன் நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் விசாரணை சூப்பராக இருக்கும். ஏன்னா விசாரணை கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இனிமேல் இந்த குரு உச்சமான குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.